குழந்தைகளுக்கும் பார்த்தோன்னா சர்க்கரை நோய் வருமா, குளுக்கோஸ் ஸ்பைக் ஏற்படும்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் குளுக்கோஸ் ஸ்பைக் ஏற்படும். ஆனால் அது அவங்களுக்கு டயபெட்டிஸ்னு சொல்ல மாட்டாங்க, குளுக்கோஸ் ஸ்பைக்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஸ்வீட், ஏதாவது இனிப்பு பொருள், பால் இல்லைன்னா பிஸ்கெட்ஸு, எதுனாலும் இனிப்பு பொருள் எது சாப்பிட்டாலும் என்ன ஆகும்னா உடனே ரத்தத்தில் கலந்து அந்த ஸ்பைக், அந்த குளுக்கோஸ் சர்க்கரை ரொம்ப அதிகமாக ஸ்பைக் ஆகும். ஸ்பைக் ஆச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 90 மினிட்ஸ்க்கு குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட குளுக்கோஸ் ஸ்பைக் அப்படியே டிப் ஆகும். டிப் ஆச்சுன்னா அப்படி சோர்ந்து கிரேவிங் எதிர்பார்க்கும், நொறுக்கு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும். அப்போ நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து வச்சுருப்போம். அந்த ஸ்நாக்ஸு கரெக்டான ஒரு ஸ்டார்டர், வெஜ்ஜியாக இல்லாமல், ப்ரோட்டீனாக இல்லாமல், ஒரு ஃபைபராக இல்லாமல், ஒரு கார்போ மிக்சடாக இல்லாமல் ஏதோ ஒன்று மட்டும், மறுபடியும் அதுவுமே பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சியாக அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்பைக் மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும். இது காலையில் ஸ்பைக் ஏறி ஒரு 90 மினிட்ஸ் கழிச்சு இறங்குச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அந்த குழந்தை இப்படி தான் இருக்கும், டிங் 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 இப்படி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுங்கள்.